தூத்துக்குடி அருகே வேடநத்தம் பகுதியில் பள்ளி மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க ஏற்கனவே 6 தனிப்படை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 4 தனிப்படைகளை அமைத்து மாவட்ட காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ராமசுந்தரம். 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில தற்போது அந்த கூடுதலாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த தீவிர விசாரணை மற்றும் இந்த குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு பகுதிகளில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல 10க்கும் மேற்பட்டவரிடம் சந்தேகத்தின் அடிப்படையிலும் விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியான விசாரணை மற்றும் அந்த சிசிடிவி கேமரா பதிவுகளுடைய விசாரணை உள்ளிட்டவைகளும் தீவிரப்படுத்தப்படக்கூடிய சூழல்ல தற்போது அந்த உடலை வாங்க மறுத்து அந்த மாணவியினுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நெல்லை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் வேடநத்தம் பகுதி 2 இடங்களிலுமே ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும், உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளோடு தொடர் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த குற்றவாளிகள் தொடர்பான நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறோம் என்பது தொடர்பான அறிவிப்புகளையும் நேரடியாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தொடர் போராட்டங்களும் அந்த குற்றவாளிகளின் உடலை வாங்க மறுத்து நடந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.